இல்ல சத்தம் கேக்குதான்னு பார்த்தேன். கண்டு போற மாடு மாதிரி யாட்டி கத்து. கண்டு போட்டு தானே இங்க வந்திருக்கு. எத்தனை கண்டு போட்டுருக்கு? இப்போதைக்கு ஒரு 4 தான். நான் தெரியுமா? தெரியாது சொல்லு. இந்த இந்திய திருநாட்டின் தலை சிறந்த குண்டிமகன். எது? குண்டிமகன். குண்டிமகன் முகரே பாரு எப்படி இருக்கன்னு. அப்படிப்பட்ட என்ன நீ எப்படி வச்சிருந்திருக்க? எப்படி வச்சுக்கணும்? தவளுக்காரன் வச்சிருந்த மாதிரி வச்சிருந்திருக்க. எனக்கு பெரியப்பா வேணும். பெரியப்பா? ஆமா. என்னடி பெரியப்பா பன்னிக்குட்டி சேவிங் பண்ண மாதிரி இருக்கான். நல்ல அழகா இருக்காரியா? அழகுன்னு அழகு அவன் ஒரு அழகுடி. ஆமா. என்னடா மூஞ்சி எப்படி வச்சிருக்க? ஓடப்போ நாய்க்குட்டி மாதிரி வச்சிருக்காடா மூஞ்சிய. அது என்னடா பின்னாடி பங்கு விட்டுருக்க கோழி சூத்து மாதிரி? அது மாடங்க. மாடா? ஆமா. அவன் மூஞ்சிய பாரு. ஏன் என்ன? ஆமைய கவுத்து போட்டது மாதிரி வச்சிருக்கான். நிமித்தி போட்டாலும் அப்படிதான் இருக்கும். நிமித்தி போட்டு பாத்துருக்கியா நீ? நிமித்தி போட்ட உடனே இந்த கால் 2 காலை இப்படி கப்பரா இழுத்துட்டு சிரிக்காதடி. அதான் ஏய் இங்க வந்திருக்கால யார் தெரியுமா? என் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா மாமே மச்சான். மாமே மச்சானா? மச்சானா? எல்லாரும் வந்திருக்காங்க. எதுக்கு? என்னைய பாதுகாக்கணும்ல. ஏன் என்ன காக்கா வடைய கொத்தி தீர்ப்பு போகுது? ஐயோ அது பொட்டிக்குள்ள வச்சாலும் காக்கா அதத்தானே தேடுது. எதுக்கு அப்படி தேடுது? எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல. அண்ணே அண்ணே போதுமே கத்தி ஒளிஞ்சு விடாம. என்னன்னு இந்த தட்டி கத்தி கொண்டு வந்திருக்க? ஏமா அங்க நிக்கறானே புருஷன். டேய் என்ன அண்ணேங்கறே இப்படி வந்திருக்கியா? அண்ணே வேட்டைக்கு போனுச்சுல. வேட்டைக்கா? பல வருஷம் சென்று இப்பதான் வந்திருக்கு. வேட்டைக்கு போய் மூஞ்சில என்னத்தை அள்ளி. அண்ணே எனக்கு வாழவே பிடிக்கல. ஏய் என்னடி வாழ பிடிக்கல பேல பிடிக்கல? அண்ணே அங்க நிக்கறானே புருஷன். எங்க நிக்கறான்? அந்த தான் நிக்கறான். ஆமா தான் நிக்கறான். டெய்லி தண்ணிய போட்டு வந்து எண்ணெய் போட்டு அடிக்கறான். உன்னை அடிக்கறான்? ஆமா. எதுக்கு தங்கச்சி அடிச்சா? ஏன் அடிச்சாங்க? சும்மா கட்டி கொடுத்தேன். டவுசர் ரோட் தான் கட்டி கொடுத்தேன். பொத்தி வளர்த்தேன் தங்கச்சி. எதை பொத்துன? தங்கச்சி எத? பொத்தியோ? ஆமா. பொத்தி வளர்த்தேன். பெண்ணாய் போச்சு. சும்மா கட்டி கொடுத்தேன். இல்ல சீரசிராட்டு கொடுத்தேன். புது அண்டா கொடுத்தேன். புது செம்பு வாங்கி கொடுத்தேன். புது செம்பா? யாரு நீ கொடுத்த சாமான் எதுவுமே புதுசு இல்ல. அவங்கிட்ட கேட்டா தெரியும். என்ன புலம்புனா எனக்கு தாண்டா தெரியும். என்ன அது புதுசா பழசான்னு. ஏய் செம்ப தண்ணி மட்டும் குடிச்சா அது பழசா. ஏன் என்ன இது ஏற்கனவே அலங்காநல்லூர்ல அண்டா வாங்கின மாடுறா அது. ஆமா மாடு தண்ணி குடிக்கணும்ல. மாடு புடி மாடு. மாடு இருந்தா 4 பேர் குடிக்கதா செய்வாங்க. 4 பேர் குடிச்சா பரவாயில்லை. 40 பேர் போட்டு அமுக்குனா அது பெரிய மாடு மொரட்டு மாடுனா அதுக்கு எப்படியா? மொரட்டு மாடா இருந்தா போட்டு குடிக்கிறது இல்லையா? இல்ல ஷார்ப்பு வந்து கொஞ்சம் வெளியில சவுண்ட் வர மாதிரி. அது நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. மணி என்ன ஆகுது? மணி 12 மணி. 12 மணிக்கு என்ன சண்டை? ஏன் சண்டை வரக்கூடாது? அடிச்சு ரோட்ல ஓட்டி நிறுத்தாயினா என் மானமரியா நிறைய குடும்ப கருவு என்ன ஆகுது? இது 12 மணிக்கு சண்டை வரக்கூடாதா? எதுக்கு வருதுங்கிறேன். இது எதுக்கு வருது? ஏன் வரக்கூடாது? சரி 12 மணிக்கு எனக்கு தான் டவுட்டா இருக்கு. 12 மணிக்கு எனக்கு சண்டை வருது. அதான் 10 மணிக்கே சோத்துல தண்ணியை ஊத்தி தூங்கிறாங்கல்ல. அப்புறம் 12 மணிக்கு எப்படி முடிச்சு சண்டை போடுறாங்க? அது என்னவா இருக்கும்னே? என்னவா இருக்கு? தங்கச்சி கேக்குறா என்னன்னு கேளு. ஏன்டா 12 மணிக்கு? அண்ணே அந்த நேரத்துல தான் நான் குடிச்சிட்டு வர்றேன். என்னை வச்சு அடிக்கிறான், வச்சு மிதிக்கிறான், ஏறிட்டு உலட்டி விடுறேன். உலட்டிட்டு விடுறானா? ஆமா. உலட்டி விட உலட்டமோ அதெல்லாம் பேசக்கூடாது. நான் தான் வந்து பார்த்தல இப்படி இல்ல அப்படி உலட்டல. ஏண்டா ஒரு தங்கச்சியாரிய வளர்த்த ஆளு நீ எப்படி வளர்த்த? ஏமா இதை இப்படி செய்யு, இதை இப்படி செய்யு அப்படி சொல்லி கொடுத்தியா? அப்படித்தான் செய்யறேன். நேத்து கூட திண்டுக்கல ரூம் போட சொல்லி கொடுத்தேன். என்னது இப்படி செய்யுறேன்? ரூம் போட சொல்லி கொடுத்தியா? ஏடி சக்கரத்து மேல செஞ்சியா? நான் மறந்துட்டேன். யாரா தங்கச்சி சக்கரத்தி மேல சொல்லுவாங்கடா? அப்படியே சொல்லுவ. இப்ப காட்டுல போய் பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணே டெய்லி குழம்புல தான் சண்டை வருதுனே. ஆமாப்பா தினமும் குழம்புல சண்டை. நேத்து குழம்புல சண்டை, இன்னைக்கு கிளம்பலைன்னு சண்டை. ஊருக்கு
ஆஹா. ஊருக்கு கிளம்பணும்னு சண்டை. ஆமா. பஸ் 4 மணிக்குன்னா 3 மணிக்கு கிளம்பணும்ல. கிளம்ப மாட்டேங்குது. முடியல. சுடுதண்ணி காய்ச்சி ஊத்துனியா? ஏய், தண்ணி எடுத்து ஊத்திட்டேன். சுடுதண்ணியை காய வச்சு ஊத்தா உரிச்சு கொடுத்தாரு. அதானே. ஒரு குச்சியை வச்சு எழுப்பி ஐயா எந்திரிக்க அப்படின்னு சொல்லணும். அப்படித்தான் பண்றேன். ஆனா எந்திரிச்சு கிளம்புறானே இல்ல. ஏங்க, ஒரு பொம்பளைக்கு ஒரு குழம்பு கூட வைக்க தெரியாதாப்பா? என்ன? நேத்து என்னடி குழம்பு வச்சேன்? கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்புல யாராவது கழுத காலை வெட்டி போடுவாங்களா? இருந்தது அதானே. அது கழுத காலா இல்ல வாழான்னு தெரியல. காலுதான். ஒரு குழம்பு கூட வைக்க தெரியல. என்னத்தை கண்டுபிடிச்ச குழம்புல? என்ன குழம்பு வச்சிருக்கேன்? ஏன்னா குழம்பு நல்லா இல்லைன்னு கொண்டு போய் குப்பையில கொட்டிட்டேன். ஆமா. கொட்டையில அடிச்சிட்டேன். ஏய், என்னது? குழம்பு கொண்டு போய் கொட்டோம்னா ஆமா. கொட்டையில அடிச்சியா? ஆமா, குழம்பு கொட்டும் போது நான் போய் அடிச்சிட்டேன். அடிக்கலாமா? ஏண்டா இந்த புள்ளைய கட்டி கொடுக்கும்போது நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? என் தங்கச்சி கண்ணுல சிறுநீர் கூட வரக்கூடாதுன்னு சொன்னியா இல்லையா? ஏய், கண்ணீரு. அதான் சிறுநீர் வரக்கூடாதுன்னு சொன்னியா? ஆமா. அப்புறம் என்ன சொன்ன? என் தங்கச்சியை கட்டிக்க, நான் கூட்டி கொடுக்குறேன், ஏய், ஸ்கூட்டி கொடுக்குறேன் ஆமா சொன்னியா? சொன்னாங்க. 50 ரூபாய்க்கு வட்டி வாங்கி புல்லட் வாங்கி தந்தல. புல்லட். இந்த புல்லட்ட நான் ஓட்ட முடியுமாடா? வேற அப்படி காலை தூக்கி போட்டு லேசா உலட்டி தான் ஓட்டி பார்க்கணும். என்னடா உள்ள ஊதா கலர் சட்டி போட்டுருக்க? ஊரே பார்த்துருக்கடா. சரி, இவ்வளவு ஏக்கலாம் பேசுறாங்க. ஆமா. என் தங்கச்சியை வந்து என்ன பாட்டு பாடுனேன்? என்ன பாட்டு பண்ண? என்ன பாட்டு பண்ண? என்ன பாட்டு? வாடி முட்டை குண்டு வெளியே. வாடி பொட்ட புள்ள வெளியே மொட்டை புள்ளி சொல்றாங்க. சரி அண்ணே, நீ என்ன சொன்னாலும் நான் போய் வாழவே மாட்டேன். அங்க கை வைக்காத பாம்பு படம் இருக்குது. ஒண்ணும் பண்ணாது. கோயில் பாம்பு. ஒண்ணும் பண்ணாது. விஷம் இல்லையா? விஷம் இல்ல, விஷம் இல்ல. தூக்கு தவக்கு வந்து. அதெல்லாம் பல்ல முடிச்சாச்சு. முடிச்சாச்சு. பல்லு பிடிக்கிட்டியா? சரி, நான் அவ்வளவுதானே முடிச்சிருச்சு. மனப்பாடம் முடிச்சிருச்சுல. இனிமே என் தங்கச்சி அடிக்காது. 3 மாசம் குளிக்காம இருக்கு. 3 மாசமா குளிக்கலையா? ஆமா. அடி பாண்ட முண்டை ஆண்டி 3 மாசமா குளிக்கல. ஏய், 3 மாசமா இருக்குன்னு சொல்றாப்ல. 3 மாசமாவா? ஆமா. யாருக்கு நீ சேப்பு சொன்ன காரணங்கா? தெரியல. அவர் அப்படி திரும்பிட்டாங்க. மருமேன் பேச போற திரும்பதான். மருமேனே, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? மாமாக்கு ரொம்ப ஐயே. போடா. எப்படி பல வந்து வளர்த்து வச்சு தெரியுமா? புதுக்கோட்டை அரமனை மாதிரி எங்க எங்க வீங்கி இருக்கு பாரு. எங்க வீங்கி இருக்கு? இங்க பாரு. அது வீக்கம் இல்ல, அது குண்டி. தொண்டி இல்லடா, குண்டி. வீங்கனது மாதிரி இருந்தா தாண்டா அதுக்கு பேரு டிக்கி. ஆமா. இல்லைன்னா அதுக்கு பேரு சப்பட்டை. அது உனக்கு தான். அதான் அண்ணா, நீ போன உனக்கு டைம் முடிஞ்சு. போடு மாத்தா. போடு, ஏதாவது இருந்தா கூப்பிடு. ஆமா. ஒண்ணே மாட்டேன். அண்ணியோட பெரிய வேலையா இருக்கு. சீ. அண்ணியோட வேலை இருக்கு போ. நீ என்னய்யா, எதுக்குயா குடி? யாருக்கு போயிருக்க? என்ன வளர்த்த ஆத்தா எந்திரிச்சாடா? எஞ்சட பெத்தவுங்க. ஏன் ஒரே தூக்கமா? என்ன தூக்கமா? தூக்கமா? அம்மா, ஏன்டா கண்ணு என்ன ஒரு கண்ணு காணாம எங்க? காக்கா ஊத்தி குடிச்சோ கண்ணுல? கண்ணை புடிங்கிட்டாங்களா? மருமக்கு ஏதும் கண்ணுல ஏதும் காய வச்சு ஊத்திட்டாங்களோ? என்ன சொல்ற? மரும எங்க இருக்கு? ஆத்தாடி, உன் குடும்பம் தாங்க முடியாம தானே ஐயோ அதான் இந்த கூட்டத்துல நான் கிழவியில தேடி வர்றது. இந்த ஊர்ல ஒரு கிழவி காண, எல்லாம் குருணை மரத்தை வச்சு கொண்டுட்டாங்க. எங்கிட்டு இருக்கு கிழவி? பாக்குறேன், நல்ல கிழவியா பிடிக்கிறேன். காணாமே, உன்னத்தையும் காணாம. கூட்டத்தில கோயில் போறா, யார எங்க தேடுவதம்மா? கூட்டத்தில கோயில் போறா, யார எங்க தேடுவதம்மா? கூட்டத்தில கோயில் போறா, யார எங்க தேடுவதம்மா? கொலுசு சட்டம் கேட்கையில மனம் தம்பி அடிக்கிறது, தம்பி அடிக்கிறது. குமரி பொண்ண பார்க்கையில மனம் முன்னால் அடிக்கிறது, முன்னால் அடிக்கிறது. கூட்டத்தில கோயில் போறா, யார எங்க தேடுவதம்மா? கூட்டத்தில கோயில் போறா, யார எங்க தேடுவதம்மா? நீதானே நானாடும் இன்றாடும் தேரும் ரோஜாவும் ஆகாயம் காணாத பொன்னேரமே உன்னாலேயும் பாடல் உயிர் வாழுமே. பூங்குயிலே பூங்குயிலே முத்து பாதையிலே ஆனந்தத்தில் பொழிவே மாலை உன்னை எண்ணிக்கொண்டு பாடுகின்றேன் பாடலுண்டு. நெஞ்சுக்குள்ளே நீயும் வந்து வாழுகின்றாய் கோயில் உண்டு. ஆனந்த வீணையில் கோயில்
கூட்டத்துல கோயில் போறா யார எங்க தேடுதம்மா கூட்டத்துல கோயில் போறா யார எங்க தேடுதம்மா நாம் பாடும் ராகங்கள் யார் தந்தது என்றாலே நீ தந்தது உன் பார்வை என் நெஞ்சில் அடிக்குது உன் பாடல் என் நெஞ்சை தாராட்டுது கண்ணி கண்ணேரியும் இல்லை என்றால் காணமழை வருமோ தாமரை பூங்காரெடுத்து நீ நடக்கும் வேளையிலே வானத்தோடு சொந்தங்களை கற்றுக்கொண்டே உண்மையிலே இன்னிசை தீபத்தை எட்டிய உண்மையில் பான்மலை கோடிந்த பாவனம் நெஞ்சில் வாடிய வாடியது கூட்டத்தில கோயில் போதா யாரை எங்கு தேடுதம்மா கூட்டத்தில கோயில் போதா யாரை எங்கு தேடுதம்மா அப்பதனி சனி சகமா கூட்டத்தில கோயில் போதா கிசனி சதா தண்ணி தனிப்போ மகரி தப்ப சனி தனி சகமாப்பா கூட்டத்தில கோயில் போதா கம கம கசன் பாப்ப மகசன் பாப்ப நீ சாசனா நீ சாக மகரி சகமாப்பா கூட்டத்தில கோயில் போதா கத்தி தகதி மிதவான் தகதி 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 மிதோ தித்தோ தித்தகிட தகிட 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 என்ன வார்த்தை சொன்னாலும் வாசிக்காங்க உண்மையான உழைப்புக்கு கொஞ்சம் அளவெல்லாம் போயிடுச்சு. இல்ல வந்துட்டமேன்னு எல்லாத்துக்கும் தட்டுறாங்க நம்ம. அதான் கேட்பாங்க சண்டாளப்பா. அதான் அதான். ஏய் அங்க எதுக்கு போயிருக்க? என்ன வளர்த்த ஆத்தாவை தான் பார்க்க வந்தேன். உங்க ஆத்தாவையா? இந்த மஞ்ச போடவே கட்டி நீ பாட்டுக்கு மல்லாக்க விழுந்து தூங்குற மூக்குத்தியவனா காய்ச்சி போயிட்டாங்க என்ன செய்ய? ஐயோ அதான் என்ன அறப்புறலாம் உனக்குன்னு பிடிச்சி எங்க எங்க சொல்றேன் எங்க சொல்றான்னு கேட்டேன். ஒரு பொம்பளை தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை கேட்காம பாடி பாடுது பறந்து தூங்கிட்டு இருக்கிறேன் கேட்கணும். ஏன் என் புண்ணி அடிச்சாலும் கேட்கணும். கேட்க சொல்லி பாப்போம். உன் வயிற்றுக்கு என்னை தள்ள விழுந்துட மாட்டேன்னா அண்ணே பூச்சப்படுறாங்க ஒரு ஆளை ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம். மருமை இங்க உட்காந்துருக்காங்க சரி விடுங்க. மருமை இல்லாத ஆளை பிடிங்க. அதான் எந்திரிட்டா கச்சேரி முடிஞ்சிச்சு எந்திரி போவா வீட்டுக்கு. என்ன அப்படி வெட்டி முடிச்சு அப்படி தூங்கிட்டு இருக்கிறிய கேட்டா என்ன அப்படி வெட்டி முடிச்சிய என்னத்தா நேத்து கராட்டம் பாத்தீங்களா பெற்றவங்க அப்படியோ எத்தனை செட்டு நல்லா இருந்துச்சா கராட்டம்? நேத்து கராட்டம் பார்த்தா உங்க வீட்டுக்காரர் இங்க உட்காந்து பார்த்தா கராட்டம் உங்க வீட்டுக்காரர் இழுத்து போட்டுதானே டப்பா போடுச்சு அந்த புள்ள. ஆமா கேட்டா தூங்கு தூங்கிக்க படுத்தா தூங்கி படுத்தா நீ என்னதுக்கு நீ எந்திரிச்சுக்கிட்டு அவன் போ நான் வாரேன். வணக்கம் மட்டும் போயிடுவாங்களோ இல்லை கேட்குறேன். வணக்கம் மட்டும் போயிடுவாங்கன்னு வச்சுக்கிறீங்க. சரி என்ன சாப்பிட்டீங்களா இல்லையா? என்ன சாப்பிட்டீங்க? மட்டன் சாப்பாடு. ஆமா பழைய மட்டன் சாப்பாடு சாப்பிட்டீங்களோ? மருமக்க கஞ்சி ஊத்துறாங்களா வீட்டில்? நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துப்பாங்களா? ஆமா பார்த்துக்கிறோம்ல இல்லைன்னா கள்ளத்துக்கு போட மாட்டாங்களா? எத்தனை மருமக? ஒரே மருமக தானே. கொடுமையா இருக்கும் ரொம்ப இல்ல ஒண்ணும் இல்லையே. சோறு நல்லா போட்டு வைக்கிறாங்களா இல்லை நாய்க்குட்டிக்கு தள்ளி வைப்பாங்களா? அந்த மாதிரி இந்த தட்டு தின்னுதோட அப்படின்னு தட்டை ஈயத்தில் போட்டுருந்தா அப்படின்னு தள்ளி விடுறாங்களா? டிஃபன் டிஃபன்லாம் போடுறாங்க. எலி மருந்து எதுவும் கலக்கி வைக்கிறாங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை இல்லை நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல. சரி அப்படி சொல்லலைன்னா குறை காலத்துக்கு நீ கஞ்சி குடிக்க முடியாது. அது யாரு? அவர் தானா? அருமையா நாள்ல என்ன அம்புடும் சாஞ்சிருச்சு. இருக்கட்டு இருக்கட்டு
என்ன நம்ம நினைச்ச மாதிரி கிளவி எல்லாம் காணாம. அதெல்லாம் அப்படியே யாயா குடிக்கிற நீ? இரு மூச்சு இருக்கான்னு பாத்துக்கிறேன். வாய் கைய வச்சு வாய் ஆணு பொளந்து கிடக்கு என்னன்னு தெரியல. ஐயா மண்ணகண்ணா தள்ளி போட்டு விடாத. ஆத்தா என்னடா செருப்ப பூரா குமிச்சு அது மேல தலையில வீசிட்டு படுத்து கிடக்கு. செருப்பு சீ அதுல ஏதாவது மிரிச்சிருக்கா? செருப்புக்கு டோக்கன் போட வந்த ஆள் மாதிரி படுத்து கிடக்குறீங்க. இப்படி செருப்பை குமிச்சு போட்டு படுத்து கிடக்குறீங்க. இந்த மண்டைக்கு ஒரு 50 பைசாக்கு தேங்காய் நாய் தைக்கப்படாது. கட்டுத்துறை கூட்டுற விளக்கு மத்த கட்ட மாதிரியே இருக்கு. ஏண்டா படுத்து தூங்கிட்டியம்மா? தூங்கிட்டியல்ல என்ன பெத்தவங்க? என்ன அம்புட்டு வைக்கப்பட்டு போச்சு. ஆமா ஒரு மனுஷன் எதுக்கு குடிக்கிறான்? 24 மணி நேரம் கைய உண்டி கர்ணமாயிரம் எதுக்கு குடிக்கிறான்? ஏன் குடிக்கிறான்? உடம்புல வலி, கை கால் குடைச்சல், பித்தம் கபம் அஜீரணம், இடுப்புக்கு கீழே புடுப்பு. புடுப்பு இடுப்புக்கு கீழே புடிப்பு. அப்போ ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக உழைச்சு களைச்சிட்டு வர்ற மனுஷனுக்கு உடம்புல பல வியாதி, மூச்சு பிடிப்பு, முதுகு பிடிப்பு, மார்பு சளி, கெண்ட கால சளியை கிடத்து விட்டு போகல, பித்தக்கிருப்பு, பியத்தின நஞ்சனப்பு, செத்தா மசிறு வச்சு செலவுக்கு 50 பைசா. அப்போ ஒரு மனுஷன் குடிச்சிட்டு வர்றான்னா வீட்டுல இருக்கிற பொம்பளை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஐயோ நம்ம புருஷன் வந்துட்டாங்களே, அவங்களுக்கு குஞ்சியை நசுக்கி, கோழி குஞ்சியை நசுக்கி ஒரு சூப் வச்சு ஊத்துவோம். போனா போகுது படுக்க வச்சு பாலக்கடை காய்ச்சி கொடுப்போம். அப்படி கொடுக்கணும் முடியாது. அப்போ சுக்குமணி காப்பியா என்ன இங்க ரோட்டோரமா தண்ணி அள்ளி கம்மா தண்ணி அள்ளி அதுல கலக்கிட்டு வந்த குடிங்க. அங்கே மூஞ்சிக்கிறோம்னாப்புல பார்த்தேன். வித்து போட்டேன்னு அதாவது இங்க வந்து கூட்டத்துல வந்து பார்த்தா தான் தெரியுது. அம்புட்டு நிறைய பேர் வயசான செட்டு நிறைய இருக்கு. அப்படி சொல்லல, கொஞ்சம் கொஞ்சம் ஆளு இருக்கு. நம்ம ஊர் பக்கம் இருக்கிறாங்களா? இங்க 70-80 வயசுல கூட ஆளு இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாம் அன்னைக்கு சாப்பிட சாப்பாடு இன்னைக்கு இந்த வயசுலயும் தடகாத்திரமா இருக்கிறாங்க. ஆனா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ஒண்ணும் கிடையாது, சத்து கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உரத்தை போடுறேன், கடைக்கொல்லிய போடுறேன், பூச்சி மருந்து அடிக்கணும், எல்லாத்தையும் அடிச்சு எல்லாத்தையும் மண்ணை கூட மரடாக்கிட்டான். அப்ப நம்ம வந்து அன்னைக்கு என்ன செஞ்சா, மாடு சாணி போடும், அந்த சாணியை கொண்டு அப்படி என்ன மாடு வயல்ல போடுவேன். வயல்ல நெல்லு முளைக்கும், கொள்ளு முளைக்கும், புல்லு முளைக்கும். அதை சாப்பிட்டா எந்த நோய் நோக்காடு கிடையாது. இன்னைக்கு மருந்து அடிக்கிறோம், உரம் போடுறான், எல்லாத்துலயும் நோய் வந்துருச்சு. அரிசியை சாப்பிடாத சுகர் வரும், அதை சாப்பிடாத பிரஷர் வரும், இதை சாப்பிடாத இது வரும். இப்படி சாப்பிட்டா எதைத்தான் சாப்பிடுறதப்ப அன்னைக்கு என்ன பத்த ஆத்தாமருக்கு 16 முளை சேலையை கட்டி அப்படி தெருவுல நடந்து வந்தா இந்த அம்பாலே நடந்து வந்தது மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆளுங்க சுடிதார் இருக்கிற பேர்ல ஒன்ன போட்டுக்கிட்டு மேல இந்த மானத்தை மறைக்கிறதுக்கு தான் மானப்பு போடுவார் சேலையில. அதுக்கு பதிலா சுடிதாருக்கு ஷால்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அது ஷாலை தூக்கி கோடி பின்னாடி தூக்கி எரிஞ்சு விட்டு சுடிதார் டாப்பை மட்டும் போட்டுக்கிட்டு இங்குடி அகலத்துல செருப்பு உயரத்துல செருப்பை போட்டுக்கிட்டு இந்த ஏரியாவை அப்படி நல்லா அரை பரலாங்க நீட்டிக்கு நிக்கிற மாதிரி அப்படி ஆள் இங்க போனா குண்டி அங்க வருது. அப்படி அதுக்கு பேரு கீழ்ச்சி வச்ச செருப்பா. அத போட்டுக்கிட்டு தூக்கிக்கிட்டு குதிரை மாதிரி நடந்து வர்றது. அப்புறம் குதிரை அப்படி வந்தா அப்படித்தானே பார்க்க தோணுது. ஏன் அதை தூக்கிட்டு வரணும்னு கேக்குறேன். நீ காட்டு பின்னாடி திரும்ப அங்கிட்டு போய் மூஞ்சி அடிச்சு போகுது. ரஞ்சித்துக்கு மூஞ்சி அடிச்சு போடுங்க. அப்ப அப்படி போட்டுக்கிட்டு வர்றாங்க. எதுக்கு சொல்றேன்? அன்னைக்கு என்ன தாத்தா மாறுங்க அப்படி இருந்தாரு நாகரிகத்தோட. இன்னைக்கு நாகரிகங்கிற பேர்ல என்னென்னமோ மாறிடுச்சு. 16 பிள்ளைய பத்தாகமா, 16 பிள்ளைய பத்தாக. வீட்டுக்கு வீடு, வீட்டுலயே வந்து பிரசவம் பார்ப்பாங்க. ஆஸ்பத்திரி போக மாட்டாங்க, ஸ்கேன் கிடையாது, எக்ஸ்ரே கிடையாது, ஒரு 8 வருஷத்துக்கு எதுவும் கிடையாது. வீட்டுக்கு வீடு ஒரு கிளவி இருக்கு. தண்டட்டி ஓட்ட கிளவி தமிழச்சிக்கிற அடையாளத்தோட வீட்டுக்கு வீடு ஒரு கிளவி இருந்து பிரசவம் பார்த்து பிள்ளைய பெத்த தகப்பண்ட எடுத்து நீட்டுச்சே. அது எந்த நீட்டுல படிச்சிச்சு? எந்த நீட்டுல படிச்சிச்சு? இன்னைக்கு நீட்டுல படிச்சாதான் டாக்டர். அப்படியா? அப்ப முன்னாடியே படிச்சவங்க இப்ப நீட்டுல படிச்சாலும் டாக்டர் கிடையாது. நீட்டுல படிச்சாலும் 25 லட்சம் ரூபாய் பணம் இருந்துச்சுன்னா அவன் டாக்டர். 400 மார்க் எடுத்தா கூட அவன் காசு இல்லைன்னா அவன் டாக்டர் கிடையாது. அவன் தற்கொலை பண்ணித்தான் சாகணும். அந்த நிலைமை வந்துருச்சு. அப்ப என்ன மயத்துக்கு இந்த நீட்டு குட்டை எல்லாம் எதுக்கு நேட்டு? நீங்க நீட்டு தான் தெரியுது. 50 பேரும் படிச்சும் புண்ணியம் இல்லாம காசு இல்லாம 50 பேர் தற்கொலை பண்ணி சாகுறானே. என்ன இருக்குன்னு கேட்டேன்.
நான் எதையும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். யாரு நீயா? ஆமா. இதுக்கு மேல எதையும் சொல்லாத. கம்முன்னு வாயை மூடு. ஏன் என்ன? ஆமா. எதுக்காக சொல்றேன்? அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா வலிச்சா புள்ள வர்றது, பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனா கிழிச்சா தான் புள்ள வர்றது. எப்படி சொல்ற? எப்படி சொல்றீங்க? எந்த பிரைவேட் ஆஸ்பத்திரியில சோபரேஷன் நடக்குதா? நடக்காதா? எங்க நடக்குது? அரசாங்க ஆஸ்பத்திரியில 100% சோபரேஷன் நடக்குது. இந்த பிரைவேட் ஆஸ்பத்திரியில நம்ம ஆளு புள்ள 3 மாசம் இருக்கான், 3 மாசம் ஆயிடுச்சு, வாந்தி எடுக்குது, கொண்டே கையை பிடிச்சி கொடுத்தா சரி, அவன் கையை பிடிச்சி பார்த்துட்டு சந்தோஷத்துல குதிச்சிடறான். கங்க்ராச்சுலேஷன், நீங்க அப்பா ஆயிட்டீங்க, நான் சித்தப்பா ஆயிட்டேன். என்ன சொல்ற? சொல்லிக்க வேண்டியதானே. சரி சரி. ஐயா புள்ள 3 மாசமா இருக்கு, இனிமே நம்ம கடையில தான் ஊசியை போடணும். 9 மாசம் வரைக்கும் எங்கேயும் போயிடக்கூடாது, நம்ம கடையில ஊசியை போடுங்க. ஊசி விலை 30,000 ரூபாய். 9 மாசத்துக்கு ஊசியை போட்டு 9 மாசம் கழிச்சு மறுபடியும் கொண்டு அவர்கிட்ட தான் காட்ட வேண்டியது. அவர் அப்ப கையை பிடிச்சி பார்த்து ஸ்கேன போட்டு பார்த்துட்டு அவர் துடிச்சிடறாரு. உள்ள தண்ணியை குடிச்சிருச்சு, கொடி சுத்திக்கிருச்சு, உள்ள பல்ட்டி அடிக்குது, உடனே ஆபரேஷன் பண்ணணும்ட்டாங்க. உடனே கத்தி ஒரே ஒரு பிளேடு 1.5 ரூபாய் பிளேடு எடுத்து கிழிச்சு புள்ளைய உலகட்ட மாதிரி கையில எடுத்து கொடுத்துருக்காங்க. அவன் போட்ட ஊசிக்கு புள்ள 5 கிலோல பெருத்து தண்ணியில இருக்கும், பிராய்லர் கோழி மாதிரி. அப்புறம் அந்த பிள்ளைக்கு அவன் தான் ஊசியை போட்டு மறுபடியும் வெயிட்ட குறைச்சு அவனுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டியது. எதுக்காக சொல்றோம்? அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போறத அவமானமா நினைக்காம அரசு மருத்துவமனைகள் மகப்பேறு திட்டங்களை நலத்திட்டங்கள் நீங்க பெற்றுக்கொள்ளணும். அவன் தான் பிரைவேட் அவ்வளவுதான் முடிச்சு கச்சேரி முடிச்சு கைதட்டு வாங்கியாச்சுல கச்சேரி முடிச்சு. எதுக்கு சொல்றோம்னா அவன் தான் பிரைவேட் ஆஸ்பத்திரியில தான் கொண்டு போய் தான் நடு முதுகுள்ள தண்டு வடத்துல ஒரு ஊசியை போட்டு போடுறான்ல, ஊசியை போட்டு அப்புறம் உட்கார முடியல, குனிய முடியல. அன்னைக்கு நிற மாச கர்ப்பிணி விறகு வெட்ட போச்சு, விறகு வெட்ட போன இடத்துல புள்ள வறந்துருச்சு. புள்ளைய தூக்கி கக்கத்துல வச்சுக்கிட்டு வெட்டின விறக தூக்கி தலையில வச்சுக்கிட்டு வந்தா வீடு சேர்ந்து வந்தா வீர தமிழச்சி. இன்னைக்கு ஒரு புள்ளைய பத்துச்ச, அந்த ஒத்த புள்ளைய அவங்க அம்மாட்ட கொடுத்து விட்டு இது இடுப்புல கையை வச்சு தாங்கிக்கிட்டே வருது. அவங்க அம்மாதே அந்த புள்ளைய வச்சுக்கிட்டே வளர்த்துக்கிட்டு அப்படி இருக்கு கொடுமை. என்னத்த சொல்றது, ஒண்ணும் சொல்றது மாதிரி இல்ல, அப்படிலாம் கொடுமை நடக்குது. அதே மாதிரி உங்க குழந்தைகளை அரசு பள்ளிகளை கொண்டு போய் சேருங்க. என்னதான் நம்ம கிட்ட பணம் இருந்தாலும் அரசு பள்ளிகளை கொண்டு போய் சமத்துவத்தோட சகோதரத்துவத்தோட தான் திங்கிறத அவனுக்கு கொடுத்து அவன் திங்கிறத தான் தின்னு வளரக்கூடிய அரசு பள்ளிகள்ல உங்க குழந்தைகளை சேருங்க. அரசு பள்ளிகள்ல படிச்ச மிகப்பெரிய விஞ்ஞானி ஐயா APJ அப்துல் கலாம் சாதிக்கலையா, இதை விட வேற என்ன எடுத்துக்காட்டுங்க? அரசு பள்ளிகளை உங்க குழந்தைகளை கொண்டு நீங்க சேர்த்து படிக்க வைங்க. அதே மாதிரி அரசு பள்ளியிலையும் தமிழ் வழி கல்வி மூலமா உங்க குழந்தைகளை படிக்க வைங்க. தாய்மொழியை மறந்தவன் தாயை மறந்தவனுக்கு சமம். மொழியை பாதுகாக்கணும்னா பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் எல்லாத்தையும் அழிச்சிருவான். மொழியை அழிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் தெரியுது, அவங்கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. மொழியை மட்டும் விட்டுட்டோம்னு வச்சுக்க எல்லாத்தையும் அழிச்சிடலாம். ஆமா, தாய்மொழி வண்டி ரோட்லயே போட்ட டிரான்ஸ்போர்ட் அதனால மொழியை பாதுகாக்கணும் அப்படிங்கறத இந்த நேரத்துல கண்டிப்பா தெரிவிச்சுக்கிறேன். சரி, இந்த செய்தியை பூரா நாளைக்கு 100 நாள் வீட்டுல போய் பேசிக்குவாங்கல்ல. 100 நாள் வீட்டுலாமா நடக்குது? ஆமா. நீ ஆட்டா இப்படி கத்துற பஞ்சு விளையாச்சலே கட்டிட்டு ஆட்டாடி உட்காரு, அப்புறம் போலாம். போட்டோ எடுத்துக்கிறேன். போட்டோ எடுத்துக்கிறோம் என்னப்பா? ஐயோ வெக்கத்தை பாரு. ஆடுறியா வந்து மேடையில வந்து ஆடுறியா? வேறம்மா போட்டோ பண்ணுமா? செல்ல வாங்கிட்டு எடுத்துக்கணும். அதாவது அப்படி அங்கேயே நான் கூப்பிடுவேன், அப்பதான் வரணும். சரிதானே? உட்காரங்க, நான் கூப்பிடுவேன். 100 நாள் வெட்டு வேலையில வேலை, அது மாதிரி ஒரு கடினமான வேலையை உலகத்திலே பார்க்க முடியாது. என்னங்கிற காலையில எந்திரிச்சவன பொட்டு பூவு புட்டாமாவெல்லாம் அடிச்சுக்கிட்டு அவங்க வருஷம் கட்டி அந்த ரோட்ல போற அழகு இருக்கு. கையில ஒரு சோத்து கூட, நம்பட்டி, தலையில ஒரு கூட மண்ணு வெட்டுறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிருவாங்க அம்மாக்கோ குளத்துக்கோ. போன உடனே கையில ஒரு குச்சி ஒண்ணு கொடுத்துருவாங்க, அளந்து போடுறது. இதோட உனக்கு அங்கிட்டு, இதோட எனக்கு இங்கிட்டு அளந்து போட்டுருவாங்க. அளந்து போட்டா வெட்ட ஆரம்பிச்சாங்கன்னா சரி தகத்து போடுவாங்க. முழங்கால் ஆழத்துக்கு வெட்டி கூட நிறைய மண்ணை அள்ளிக்கிட்டு அந்த கரையில கொண்டு போய் கொட்டிட்டு வர்றதுக்கு நாக்கு தள்ளிடும். ஐயோ பாவத்தை முகரையில கொண்டு வடி சாத்த அப்படியே வெட்டுறாங்க. புல்லுக்கு வலிக்காம லேசா சேவிங் பண்ணி வச்சுக்கிட்டு எலி பறிச்சது மாதிரி லேசா சுரண்டி வச்சுட்டு அவங்க பார்த்த வேலைக்கு கொண்டு போன சோத்த புழக்க தின்னுட்டு அந்த கூடைய தலைக்கு வச்சு தூங்கிடுவாங்க. நம்ம எப்பாவது வண்டியில அங்கிட்டு போனா சரி எல்லாரையும் பிரஷே வாடல சேர்த்தது மாதிரி வரிசையா காலை நீட்டி வரிசையா படுத்து கிடப்பாங்க. இந்த வண்டி சத்தம் டுப்பு 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 வண்டி சத்தம் கேடிச்சு வை அப்படி எழுப்பி விட்டு கையில ஒரு நோட்டு ஒண்ணு கொண்டு போவாங்க. அவங்க பெரிய கலெக்டர் உத்தியோகம் பார்க்க நினைக்குவாங்க.
கையில நோட்டு கொண்டு போய் அதை கையெழுத்து போட்டு தான் வாங்குவாங்க. சரி. முனியம்மான்னு எழுதுனா அது நோட்டை விட்டு அரைப்பறலாம் தந்துட்டு போயிருக்கு. கையெழுத்தே போட தெரியாது. சரி. சம்பளம் 300 ரூபாய் சம்பளம். 300 ரூபாயா? அது 30 ரூபாய் எழுதுற அட்டையை போட்டுக்கிறாங்க. என்ன சொல்ற? நானா சொன்னேன், அவங்க சொல்லிக்கிறாங்க. எப்படி பணத்தை எடுப்பாங்க? பணம் இங்க கையில கொடுக்க மாட்டாங்க. ஏடி முட்டில தான் ஏறுற உங்களுக்கு. எதுல? ஏடி முட்டி. ஏடி முட்டி. அவங்க தான் சொல்றேன், ஏடி புஷ்பா என்னடி ஏமாட்டு இன்னும் வெட்டு காசு நீ ஏறவே இல்லை. ஏறலையா? சரி சரி. வெட்டு வெட்டுற இடத்துல ரெண்டு பொம்பளையா உட்கார்ந்து பேசும் பாரு பேச்சு. என்ன பேச்சு? இங்கே அவ இருக்கால பாப்பாத்தி. ஆமா. அவன் மயம் தாண்டி அவளை இழுத்து கொண்டு ஓடிட்டான். ஆமாடி. அது உடனே என்னடி சொல்ற? எனக்கு தெரியாதடி. தெரியாதடி. தெரிஞ்சிருந்தா நானே 4 ஊருக்கு பட்ட வச்சிருப்பேன். அப்படின்னு குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. எப்படி குசு குசு? அதை அங்க போய் பேசுறாங்க. அப்ப தாண்டி நாரு அன்னைக்கு இப்படித்தா ஒரு வீட்டுல சண்டை மண்ணு கட்டி அரு வளர்த்து கட்டி அவன் பாட்டு சண்டை தெருவு நாரி போச்சு. சரி. என்னடா ஒரே என்னடா இங்க சண்டை நாறுதாம்ல அப்படின்னு. எதுக்காக சண்டைன்னு குசு போட்டது யாருமே சண்டை அதான் இந்த நாத்த நாறுது. ஆமா அவன் கேட்டா என்னடா சண்டை நாறுது அப்படின்னு. குசு போட்டது யாருன்னு தெரியாம அடிச்சுக்கிறாங்க. அப்படின்னு அந்த மாதிரி கொடுமை. அதான் நீ எந்திரிச்சு நிக்கிற சாமியார் ஆள போற மாதிரி உட்கார்த்தா அப்படிலாம் கொடுமை நடக்குது. எதா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு. இந்த பூச்சி தொல்லை எனக்கு. பூச்சியை பூரா புடிச்சு வறுத்து அப்படியே பழைய கஞ்சி கடிச்சுக்கிட்டோம்னா ஆமா கடிக்கத்தான் செய்யும். அடுத்தது நீ என்ன செய்ய போற அதை சொல்லு. அதனால என்னதானே ஊருக்கு புத்தி சொன்னாலும் என் குடும்பம் நடுத்தரவுல தான் நிக்குது. என்ன செய்யறது? உன்னால தாண்டி தெருவுல நிக்கிறேன், கண்ணால ஏனோ கனவுல சுத்துறேன். முன்னால பார்த்தா முறைச்சு நிக்கிறேன், பின்னால நானும் தவிச்சு நிக்கிறேன்.